விஜய் தான் சொல்றாரு, கட்சி ஆரம்பித்து 1.5 வருஷம் ஆக போகுது. அதுக்குள்ள நீங்க வந்து வீட்டை விட்டே வெளிய வர மாட்டேங்கிறீங்க. மாசத்துக்கு ஒரு முறை தான் வெளிய வர்றீங்க. வாரத்துக்கு ஒரு நாள் தான் வெளியில முதல்ல வந்துகிட்டு இருந்தீங்க. இப்ப மாசத்துக்கு ஒரு அது வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணப்பட்டிருக்கு. இந்த சூழ்நிலையில் நீங்க ஆட்சி அதிகாரத்தை பிடிக்க போறோம். 67 திரும்பி வருது, 77 வரலாறு திரும்புகிறது அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கீங்க. வரலாறு முதல்ல படிங்கடா கூமுட்டைகளான்னு இருக்காரு. வேற ஒண்ணும் இல்ல. 67க்கு அண்ணா ஆட்சியை பிடிக்கிறதுக்கு முன்னாடி 20 வருட பயணம் இருக்கு. அண்ணா எழுத்து, பேச்சு, ஆற்றல் எங்கெங்கெல்லாம் தன்னுடைய கருத்துக்களை விதைக்க முடியுமோ அந்தந்த இடத்துல எல்லாம் வச்சுக்கிட்டே இருந்தார். எழுத்தின் வழியாக, பேச்சின் வழியாக, நாடகத்தின் வழியாக, அங்கே இருக்கக்கூடிய மக்களை கொண்டு போய் சேர்க்கறதுக்காக டீ கடைகள், முடிவெற்ற கடைகள், குதிரை வண்டியை இறக்கக்கூடிய ஸ்டாண்டுகள், இந்த மாதிரி இடங்கள்ல போய் கூட்டங்கள் போட்டு, விடிய விடிய கூட்டங்கள் போட்டு, தீப்பந்தங்களை கூட்டங்கள் போட்டு, நாடகங்கள் போட்டு பேசி காங்கிரஸுங்கிற ஒரு மாபெரும் இயக்கத்தை உடைத்து 67 அண்ணா ஆட்சிக்கு வர்றார். அதுக்கு முன்னாடி ஒரு 20 வருட நீண்ட பயணம் இருக்கு. அண்ணாவோடு அன்னைக்கு இருந்த மிகப்பெரிய ஆளுமை மிக்க தம்பிகள் பார்த்தீங்கன்னா, ஒரு பக்கம் கலைஞர் இருக்கிறாரு, ஒரு பக்கம் எம்ஜிஆர் இருக்கிறாரு. எம்ஜிஆருங்கிற ஒரு சினிமா மாசு இருந்தது, கலைஞருங்கிற ஒரு ஆற்றல் இருந்தது, பேராசிரியர் அன்பழகன், ஒரு பெரிய லிஸ்ட்டு. அப்படி ஒரு ஆளுமையை உருவாக்கிட்டு 67 ஆட்சியை பிடிக்கிறார். அதுவும் அண்ணா தனிச்சு ஆட்சியை பிடிக்கல. அன்னைக்கு கூட்டணியோடு தான் தேர்தலை சந்திக்கிறார். அன்னைக்கு கூட்டணியை வந்து ராஜாஜியோடு கூட்டணி வைக்கிறார். அவ்வளோ ஆளுமை மிக்க, ஆற்றல் மிக்க, பெரிய டிராவல் பண்ணிட்டு வந்தவர். இந்திய எதிர்ப்பு போராட்டம்ங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு வலிமையான ஒரு விஷயமா. இன்னும் சொல்ல போனால் அது மற்ற மாநிலங்களில் அந்த தகவல் தெரியல. ஆனால் அந்த கூட்டணி அப்படின்ற ஒரு கான்செப்டையே உருவாக்குனது வந்து அண்ணா தான் அப்படின்ற தகவல் கூட இருக்கு. ஆமாம், தமிழ்நாட்டை பொறுத்தவரைக்கும் முதல் கூட்டணி அமைத்தது அண்ணா தான். அது நேரெதிர் சித்தாந்தத்தில் இருக்கக்கூடிய ராஜாஜியோடு அவர் வந்து என்ன பண்ணுறான், காங்கிரஸை வீழ்த்தணுங்கிறதுக்காக ராஜாஜி அன்னைக்கு ஒரு சின்ன மன வருத்தத்தில் இருக்கா, அதை பயன்படுத்திக்கிறார். அப்போ ராஜாஜி சொன்னார், முஸ்லீம் லீக்கும் கம்யூனிஸ்டும் என் இரட்டை குழந்தைகள் அப்படின்னாங்க. ராஜாஜியை சொல்லக்கூடிய அளவுக்கு அன்னைக்கு தேர்தலை சந்திச்சார், ஆட்சியை பிடிச்சார். அந்த ஆட்சியை பிடிப்பதற்கு அண்ணா பயணம் பண்ணிய வருடம் வந்து 20 வருடம். முதல் நாள் தூங்கி எந்திரிச்சு அடுத்த நாள் காலையில் வந்து முதலமைச்சராக ஆகலை. அதுக்கு பெரிய உழைப்பு இருக்குது, தியாகம் இருக்குது, அதுக்கு ஆற்றல் மிக்க செயல் வீரர்கள் இருந்தாங்க. அதை தான் இன்றைக்கி முதலமைச்சர் பேசிட்டு இருக்கார். நீங்கள் வந்து கனவு வாங்க, ஆனால் நினைவாக்குவதற்காக கடுமையாக உழைக்கணும் தம்பி. முதல்ல உழைச்சிட்டு வாங்க, முதல்ல களத்துக்கு வாங்க. உழைக்கிறது ரெண்டாவது வச்சது. முதல்ல களத்துக்கு வாங்க, அதுக்கு பிறகு உழைக்கலாம். உழைச்சதுக்கு பிறகு மக்கள் எத்திட்டாங்க, நீங்கள் முதலமைச்சர் ஆகுங்க. ஆனால் அதை விட்டுட்டு நீங்கள் வந்து நேரடியாக வீட்டில் படுத்துக்கிட்டு ஒரு 50 வருடம் ஆடம்பரமாக இருக்கக்கூடிய ஒரு கட்சியை நாங்கள் வந்து எனக்கு அவங்க தான் போட்டின்னு சொல்கிறது உச்சபட்ச காமெடி அப்படிங்கிறது ஒரு ரொம்ப நாகரிகமாக இன்னைக்கு அவர் சொல்லியிருக்காரு. அப்படி தான் நம்ம எடுத்துக்க வேண்டியது.